ஒரு கிருபை. நீங்க சொல்லுவீங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அதனால இதுல நலம் பலம் எதுவுமே பேசக்கூடாது. அனுப்பி விட்டுறலாமா, பிள்ளைய அனுப்பி விட்டுறலாமா, எல்லாம் ஒரு ஸ்ட்ராங். அப்படி குழம்பி போயிருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னைக்கு எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த 100 daysல இந்த வார்த்தை, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க அப்படி மாறணும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் வீடு கொண்டு போய் இந்த வீடை மாத்துறதுக்கு ஒரு இடத்துல போய் வீடு பார்த்தா அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வரைக்கும் குடியிராத மாதிரி ஒரு நல்ல வீடு, அவ்வளோ அழகான வீடு, மாடியிலெல்லாம் படிக்கட்டு, ரொம்ப நல்ல என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. உடனே அந்த ஓனர் பார்த்து என்கிட்ட பேசுறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன அப்படியா சார், என்ன சார் ஃபாதர்ன்றது மாதிரி அப்படியே இருக்கு, இப்படி பேசுறீங்களே, அப்படி ரொம்ப பெருமையா பேசு, அட்வான்ஸ் அனுப்புறீங்களா சார்னு கேட்ட உடனே அட்வான்ஸ் அனுப்பியாச்சு. சரி, இங்கே எல்லாத்தையுமே பாஸ்டமா எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே பேக் பண்ணி அட்டை பாக்ஸில் போட்டு எல்லாம் பேக்கிங் ரெடியா இருக்குது. திடீர்னு அந்த வீடு கொடுத்தவர் ஃபோன் பண்ணி, இல்ல உள்ள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஃபாதர் உள்ள வரக்கூடாது, அதனால வீடு கொடுக்காதீங்கன்ட்டாங்க. எனக்கு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார், உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல சார், என்னை மன்னிச்சிருங்க, அட்வான்ஸை திரும்பி அனுப்புறேன், நீங்க வேற ஏதாவது வீடை பார்த்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷத்துல பேக் பண்ணியாச்சு, அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, மனசுல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இங்க போலான்னு நினைச்சாச்சு. இப்போ அது என்ன வருது? நோ அப்படின்னு வருது. உண்மையிலே கர்த்தருக்கு முன்னாடி பலிபீடத்திலிருந்து சொல்றேன், அடுத்த வார்த்தை என் வாயிலிருந்து என்ன சொன்னா, கர்த்தருக்கு சித்தம் இல்லையா? கர்த்தருக்கு சித்தம் இருந்தா கிடைச்சிருக்கும், அவருக்கு சித்தம் இல்லைன்னா கிடைக்கல. ஏதோ ஒரு நன்மை கண்டிப்பா, அது தீமைக்காக மட்டும் கண்டிப்பா இல்லை. எப்படி? ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி, ஆண்டவரே எப்படியாவது கொடுங்க ஆண்டவரே, அவருடைய மனசை மாத்துங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால விரோதமாய் பேசுகிற நாவுகள் எல்லாம் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. நம்ம இப்படிதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா அதை என்ன பண்ணிக்க முடியல, அதை ஏத்துக்க முடியல, அதுல ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. அதை வாங்கியே ஆகணும், அதை எடுத்தே ஆகணும், ஏன்னா நான் ஆசைப்பட்டுட்டேன், நான் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப அந்த மென்டாலிட்டி இப்ப எப்படி மாறி இருக்குது? இப்படி எப்ப மாறி இருக்குண்ணா, விட்டுறா, தூக்கி போடுறா, சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே வீடு, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 10,000 வீடு, போ தூக்கி போடு, நமக்கு ஒண்ணு இல்லைன்னா 10. எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய மனநிலைமையை மாற்றுகிறார். உங்களுக்கு அப்படி மாற்றுவார்.